ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ மணி 8 ஆயிடுச்சு. என்ன வீடியோ போடுறதுனே தெரியல. ஸோ இப்போதான் வீராவோட ப்ரோமோ வந்துச்சு. சரி, வீரா சீரியல் போட்டு 2 நாள் ஆச்சா. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ வீரா சீரியல், ஐயய்யய்யய்யய்யோ, உங்க வீட்டு ரொமான்ஸ் இல்ல, எங்க வீட்டு ரொமான்ஸ் இல்ல, அத்தானா ரொமான்ஸ். வீராவுக்கு லவ் வந்ததும் போதும் தாங்க முடியலடா சாமி, தாங்க முடியல. காதல் ரசம் சொட்டிகிறது வீரா சீரியல்ன்ற மாதிரி. மாறன் கூட இந்த அளவுக்கு லவ் பண்ணானா என்னங்கிறது தெரியல. ஆனா வீரா, ஐயோ சாமி, அவனை கட்டில படுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைத்தனம் பண்ணணுமோ அத்தனை வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறா. அவன் சட்டையை தூக்கி போட்டு பார்த்து கையெல்லாம் அவன் எப்படி மடிப்பானோ அந்த மாதிரிலாம் மடிச்சு பார்த்துக்கிட்டு என்னென்ன சேர்த்தவன். அட சாமி, பார்க்க முடியல. ஆனா அது ஒரு நல்லாத்தாயா இருக்குது, அதுவும் நல்லாத்தான் இருக்குது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சியை தூக்கிட்டு முகரையை தூக்கிக்கிட்டு மாறனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதுவும் நல்லாத்தான் இருக்குது, ஜாலியா இருக்குது, பாக்குறது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து, அதாவது வீராவோட ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஹாப்பியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னாலே தெரியும். மாறனோட சட்டையை போடுறது என்ன, அது மட்டும் இல்லாம அவன் மாமனார், அதான் வீராவோட மாமனார், அது யாரு, மாறனோட அப்பா, வீராவை புகழ்ந்து தள்ளுறாரு. வீரமங்கை, அந்த மங்கை, இந்த மங்கை அப்படின்னு. அதாவது ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து கரெக்டா இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது கரெக்டான விஷயம்தான். சோ வீரா வந்து நான் இருக்கேன் மாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு தைரியம். ஓ, வீரா வந்து ஏற்கனவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அவ வந்து இப்படி எல்லாம் பேசினங்காட்டி அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே வள்ளி கிட்ட சொல்லி ரொம்ப பெருமை பீத்திக்கிட்டு இருக்காரு நம்ம யாரு, மாறனோட அப்பா. சரியா? அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரொமான்ஸ் தான். ஆனா எனக்கு வந்து இது வந்து ஒரு கனவு மாதிரிதான் தெரியுது. ஏன்னா மாறன் வந்து இப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது. இவங்க நினைச்சு பாப்பாங்களாட்டு இருக்கு, வீரா மேடம் வந்து நினைச்சு பாக்குறாங்க. சரிங்களா? சோ கண்ணாடி முன்னாடி நின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. மாறன் வந்து பின்னாடி நிக்கிறாப்புல. சரியா? அப்புறம் 2 பேரும் பிளா 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 தான். சரி, ஓகே டன். இன்னைக்கு அதாவது ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, அதான் அந்த போலீஸ்காரனை வேற இந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, சோ அத வஞ்ச புகழ்ச்சி அணின்ற மாதிரி வஞ்சம் வச்சு பழி வாங்குறாரு இந்த போலீஸ்காரர். என்ன பண்றாரு, அதே மாதிரியே மாறனை வந்து கோர்ட்டுக்கு இது பண்ணி இது ஜெயில போடுற மாதிரி காமிக்கிறாங்க ப்ரோமோல. சோ வீரா வந்து நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை எப்படியாவது வெளியே இது பண்ணிடுவேன், கொண்டு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லி வீரா வந்து மனசை தேத்திட்டு இருக்கிறாங்க. இதான் ப்ரோமோல காமிக்கிறாங்க. சோ அதான் கைஸ், நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னா, கொஞ்ச நாள்ல கொஞ்சம் மக்கள் சந்தோஷமா இருந்துடக்கூடாது இவங்களுக்கு. அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, எதையாவது ஒண்ணு உள்ள கொண்டு வந்து மனசை வருத்தப்பட வச்சிடுறாங்க. அதுதான் இப்ப நடக்குது. சோ வீரா சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ போலீஸ்காரன் என்ன செய்ய போறான்னு தெரியல, பார்க்கலாம். கண்மணிக்கு ஆனா இது ஃபேவரட்டாதான்ப்பா இருக்குது. ஐயையோ, அவ முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு தான் எரியுது. கோர்ட்ல வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே போலீஸ்காரன் இப்படியேன்னு பாக்குறான். அவன் கண்மணியும் அப்படியே பாக்குறாப்ல. இனி மாறனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு. வீரா சும்மா விடுவாங்களா? வீரா அப்படிலாம் விட மாட்டாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இனி வீரா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒரே ட்விஸ்டா இருக்குது. வீரா சீரியல் வந்து ஒரே ட்விஸ்டா இருக்குது. அதனாலதான் 2 நாளா நான் போடவே இல்லை கேஸ். ஒரே ரொமான்ஸ் ப்ரோமோவா தான் வந்துட்டே இருந்ததா, அதனாலதான் போட முடியல. சரியா? அதனால சரி, இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா போட்டலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ப்ரோமோ வந்துச்சு, அதனால எல்லாம் போட்டாச்சு. சோ அவ்வளவுதான் guys. வீரா சீரியல்ல வந்து ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீ வீரா வந்து ஸ்டெப் எடுத்து ஒன்னா அவங்க அக்கா வாழ்க்கைய, அவங்க அக்காவை அடிச்சு பத்தணும் வீட்டுல இருந்து, இல்லாட்டினா இவ வாழ்க்கைய வாழணும். இது 2 தான் நடக்கும். அப்புறம் அவங்க அம்மா சமாதியில போய் எனக்கு உதவி செய்யுங்க, நான் மாறனை வந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்க தான் துணையா இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா சமாதியில நின்று